பாடலின் மூலம் சிவவாக்கிய சித்தர் ஒன்றே குலம், ஒருவனே தேவன் என்றும் இறைவன் ஒருவனே, அவனே இந்த பிரபஞ்சத்தின் தலைவனான ஈசன் என்று கூறுகின்றார். சக்தியும் சிவனும் ஒன்றாகி இந்த உலகம் அனைத்திலும் ஒன்றான சிவமே எல்லாமாயிருக்கின்றது. இதனை சக்தியாகிய உடலையும் சிவனாகிய உயிரையும் ஒன்றில் ஒன்றாக்கி ஒன்று தியானித்து சிவமாகிய மெய்ப்பொருளை உணர்ந்து கொள்ளுங்கள். அன்றும் இன்றும் ஒன்றே தெய்வம், ஒருவனே தேவன், ஆதியும் அந்தமுமாகி எப்போதும் நிலையான ஒன்றாக இருப்பவன், என்றும் இளமை மாறாமல் நின்ற செம்பொன்னம் பலத்தைக் கண்டு செம்பில் களிம்பறுத்து பொன்னாக்குவது போல் நீங்கள் செய்த பாவங்கள் அனைத்தையும் நீக்கி ஜோதியில் மனதை நாட்டி தியானித்தால் அப்போது தெய்வம் உமக்குள்ளே இருப்பதை அறிவீர்கள். அதுவே சிவம் என்று சிவவாக்கிய சித்தர் கூறுகின்றார். மனிதா, உலகில் அனைத்தும் மாறிக்கொண்டே இருந்தாலும் பரம்பொருள் மட்டும் அன்றும் இன்றும் என்றுமே மாறாது என்பதை உணர்ந்து கொள்.